ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ या वै सा गायत्री इयं वावसा या इयं पृथिवी तस्याः हि इदं सर्वं भूतं प्रतिष्ठितम् एतामेव नातिशीयते। காயத்ரியே பிரம்மம். காயத்ரி சந்தஸ் வழியாக பிரம்மம் சொல்லப்படுவதால், நேதி நேதி என்பது வழியாக சொல்லப்படுவதால், எல்லா ரிக்குகளிலும் காயத்ரி பிரதானமாக இருப்பதால் சோமாஹரணம் செய்து மற்ற சந்தஸ்கள் உயிர் கொடுத்ததாலும் இந்த காயத்ரிங்கிற சந்தஸ் சர்வாதாரமாகிய பிரம்மமாக இங்க பார்க்கப்படுகிறது உபாசனா ரூபமாக. காயத்ரியே இந்த பிருத்திவி அப்படின்னு இப்ப சொல்லி யாவை சா காயத்ரி இயம் வா இயம் வாவ சா யா இயம் பிருத்திவி பஸ்யாம்பி இதம் சர்வம் பூதம் பிரதிஷ்டிதம். இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எங்க இருக்கு? பிருத்திவியில இருக்கு. எப்படி எல்லா வாக்கு சமூகம் முழுக்க, வாக்கு முழுக்க பிரம்மம்னு சொல்லித்து வாச்சாரம்பண ஸ்ருதிய கொண்டு வந்து இருக்கக்கூடிய பூதம் அத்தனையுமே வார்த்தையால் சொல்லப்படுறது அப்படிங்கிறதுனால அதுவே வாக் சமூகம் முழுக்க காயத்ரி. காயத்தீச்ச காயனாத் திராணாத் காயத்தீச்ச திராயத்தேச்சன்னு காயத்ரிக்கு ஏன் இந்த பெயர்? ஏன்னா வாக் சமூகமாக இருக்கிறதுனால. அது மாதிரி இங்க பிருத்திவி உட்பட்டதுதான் ஜீவராசிகள் எல்லாம். அப்போ பிருத்திவிக்குள்ள எல்லா ஜீவனும் அடங்கிடுறது. எப்படி காயத்ரிக்குள்ள எல்லா வாக்கு அடங்கிடுதோ அது மாதிரி. அதனால பிரம்மத்துக்கு இன்னொரு ஒரு பெயர் காயத்ரி. அதுவே பிருத்திவியாகவும் இருக்கு. அப்படின்னு இங்க இருக்கிற பூதங்கள் எல்லாம் பிரதிஷ்டிதம் ஏதாமேவ ந அதிசீயத்தை. பிருத்திவியை தாண்டி வெளியில இல்லை, எல்லாம் இதுக்கு உட்பட்டு தான் இருக்குங்கிறதுனால பிருத்திவியே காயத்ரி. யாவை சா ஏவம் லக்ஷணா சர்வபூத ரூபா காயத்ரி இயம் பாவசா ஏயா இயம் பிருத்திவி கதம் புனः இயம் பிருத்திவி காயத்ரி இது உச்சதே சர்வபூத சம்பந்தாத். சர்வபூத சம்பந்தம் காயத்ரிக்கு வாக்கு வழியா இருக்கு, சர்வபூத சம்பந்தம் பிருத்திவிக்கு பிசிக்கலா இருக்கு. அதனால கதம் சர்வபூத சம்பந்தா அஸ்யாம் பிருத்திவியாம் ஹி யஸ்மாத் சர்வம் ஸ்தாவர ஜங்கமம் ச பூதம் பிரதிஷ்டிதம். எல்லா ஸ்தாவர ஜங்கமங்களும் பிருத்திவியில இருக்குங்கிறதுனால பிருத்திவி சர்வபூதாசிரயமா இருக்கு. எப்படி வாக் பிரபஞ்சமாக எல்லாமே காயத்ரி ஆசிரித்தமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாமேவ பிருத்திவீம் ந அதிசீயதே ந அதிவர்த்ததே இத்யேததே. அதனால இந்த பிருத்திவியை தாண்டாமதான் எல்லாம் இருக்குங்கிறதுனால
யதா கானத்ராணாபியாம் பூதசம்பந்தः காயத்ரியாः ஏவம் பூதப்பிரதிஷ்டானாத் பூதசம்பத்தா பிருத்திவி. எப்படி கானம் பண்ணி திராணம் பண்றதுனால எல்லா பூதங்களும் காயத்ரியில் அடக்கம் என்று சொல்லப்படுறதோ, அதாவது வாச்சாரம்பணம், வாக்கு ஆலம்பனம் தான் உலகம் முழுக்க. வாக்குங்கிறது கானம். இந்த பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெயருக்கு அந்த அந்த ஒரு பொருள் வருது. ஒரு பதம் சொல்லும் பொழுது அது ஒரு பொருளை போய் அடையிறது. அதுக்கு மேல அந்த பொருளுக்கு அஸ்தித்வம் இல்லை. வாக்கு லெவல்ல தான் இருக்கு. உண்மையில அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்போ கானத்திராணாபியாம் பூத சம்பந்தா காயத்ரியாக எப்படி இருக்கோ அது மாதிரி பூத பிரதிஷ்டானாத்து பூத சம்பத்தா பிருத்திவி. பூதங்கள்னால சூழப்பட்டது பிருத்திவி. அதனால காயத்ரி பிருத்திவியே அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு உபாசனை தான். இது எல்லாமே உபாசனையாக இப்படி இப்படி பார் அப்படின்னு. யாவை சா பிருத்திவி இயம் வாவசா யதிதம் அஸ்மின் புருஷே சரீரம் அஸ்மின் ஹீமே பிராணாः பிரதிஷ்டிதாः ஏததேவ ந அதிசீயந்தே. அடுத்ததாக யாவை சா பிருத்திவீயம், இந்த பிருத்திவி இருக்கே அது சா எதிதம், அந்த பிருத்திவி தான் இது. எது? இந்த ஸ்தூல சரீரம். அஸ்மின் புருஷே சரீரம். பிருத்திவிங்கிறது சமஷ்டி, அன்னமய பிரபஞ்சம் இல்லையா? பிராணமய பிரபஞ்சம், அன்னமய பிரபஞ்சம், மனோமய பிரபஞ்சம் எல்லாமாகும். இங்க பிருத்திவினா விராட் ஸ்வரூபம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா பிருத்திவினா இந்த இடத்துல பிருத்திவியே புருஷன்னு சொல்லும் பொழுது அந்த பஞ்சபூத சமூகமா எப்படி பிருத்திவி இருக்கோ அது மாதிரி இந்த பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாமே. இந்த காரியகரண சங்காதம் இருக்க இது அந்த பிருத்திவி தான். யா வை சா பிருத்திவி இயம் வாவசா யதிதம் அஸ்மின் புருஷே சரீரம். ஏன்னா இந்த இந்த சாப்பாடால ஆனது தானே இந்த உடம்பு. நான் சாப்பிட்ற சாம்பார், ரசம், காய் கூட்டு, அன்னம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சரீரம். பிருத்திவியிலிருந்து பிருத்திவியா ஓஷதயா ஓஷதிபியா அன்னம் அன்னாத் புருஷா. பிருத்திவியிலிருந்து ஓஷதிகள் வருது, ஓஷதியிலிருந்து சாப்பாடு வருது, சாப்பாட்டுனால இந்த புருஷன் வரான்னு சொல்றது ஸ்ருதி. அப்போ அந்த பிருத்திவி தான் இந்த புருஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. எதிதம் அஸ்மின் புருஷே சரீரம் அஸ்மின் மிகிமே பிராணா பிரதிஷ்டிதா. சரி, பிருத்திவியில பூதங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கே, அதே மாதிரிதான் இந்த சரீரம். அப்ப இந்த சரீரத்துல எது பிரதிஷ்டிதமா இருக்குன்னா பிராணாகா பிரதிஷ்டிதாகா. இந்த ஸ்தூல ஸ்தூல சரீரத்துக்குள்ளதான் பிராணன் இருக்கு. பஞ்ச பிராணன், எனர்ஜி இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த உடம்ப வியாபிச்சிருக்கு. எப்படி பிருத்திவியை உயிரினங்கள் வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த உடம்ப பிராணன்கள் வியாபிச்சிருக்கு. அதெல்லாம் பிரதிஷ்டை இங்கதான் இருக்கு. இதை தாண்டி வெளியில இல்லை. ஏததேவ ந அதிசீயந்தே. அந்த பிராணன்கள் உயிர்ப்பிக்கின்ற தன்மை உடலுக்குள்ளதானே இருக்கு. உடல் இல்லாத இடத்துல இந்த பிராணன் பிரகாசிக்குமா? பிரகாசிக்காத இல்லையா? புத்தி பிரகாசிக்குமா? ஏதோ ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரம் இருந்தா அதுக்குள்ளதான் இது வியாபிச்சுண்டு இந்த பிராணன் தான் காரியத்தை பண்றது. அந்த மாதிரி பூமியை எப்படி உயிரினங்கள் எல்லாம் வியாபிச்சுண்டு பூமியை பூமி ஆக்குறதோ பிருத்திவிய, அது மாதிரி இந்த சரீரத்தை சரீரமாக்கக்கூடிய பிராணன்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால இதுதான் பிருத்திவி. அதனால இதுதான் காயத்ரி. ஏன் பிருத்திவியே காயத்ரி, அப்ப சரீரமும் காயத்ரின்னு சொல்றது ஸ்ருதி. யாவை சா பிருத்திவி காயத்ரி இயம் வாவசா இதமேவ. இந்த பிருத்திவியாகிய காயத்ரி இதம் தத்கிம் யதிதம் அஸ்மின் புருஷே காரியகரண சங்காதே ஜீவதி சரீரம் பார்த்திவத்வ சரீரஸ்ய. பார்த்திவம்னா பிருத்திவியிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். சரீரம் எங்கேருந்து பிருத்திவியிலிருந்து தானே வந்தது பார்த்தோம். எதுதான் அஸ்மின் புருஷே காரியகரண சங்காதே. காரியம்னா உடம்பு, பிசிக்கல் பாடி. கரணம்னா இந்திரியங்கள். இந்திரியங்களும் பிசிக்கலும் சேர்ந்ததுதான். சூக்ஷ்ம சரீரமும்
ஸ்தூல சரீரமும் சேர்ந்ததுதான் காரியகரண சங்காதம்னு சொல்றது இந்த உடம்ப. அதுதான் புருஷன். புருஷன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் இதான புருஷன். அதனால காரியசரண சங்காதே ஜீவதி சரீரம் பார்த்திவத்வாத் சரீரஸ்ய பிருத்திவியில இருக்கு. அதனால கதம் சரீரஸ்ய காயத்ரித்வம் இது உச்சதே. அது இருக்கட்டும். ஆனா ஏன் காயத்ரி? பிருத்திவியில சரீரம் இருக்கு, சரி. ஏன்னா அஸ்மின் ஹீமே பிராணாக பூதசப்தவாச்சியாக பிரதிஷ்டிதாக. பூதம்னு சொல்லப்படக்கூடியதாகிய பிராணனானது இதுலதான் பிரதிஷ்டிதமா இருக்கு. எப்படி பிருத்திவியில ஜீவன்கள் பிரதிஷ்டிதமா இருக்குன்னு மொத்தமா சொல்றோமோ அந்த மாதிரி இங்கேயும் பிராணன் பிரதிஷ்டிதமா இருக்கு. பிருத்திவி மாதிரி பிசிக்கல் பாடி, உயிரினங்கள் மாதிரி பிராணன். பிராணன் தானே உயிர் டெக்னிக்கலி. அது சமஷ்டியா பார்த்தா உயிர் உயிர் இனங்கள்னு சொல்றோம். வெஷ்டியா பார்க்கும்போது பிராணனை மட்டும் சொல்றோம். அத்தஹா பிருத்திவிவத் பூதசப்தவாச்சிய பிராண பிரதிஷ்டானா. இந்த பூதம்ங்கிற சப்தம் உயிரினங்கள் அதுக்கெல்லாமும் சொல்லப்படுறது, பிராணனுக்கும் சொல்லப்படுறது. அப்போ இதுலயும் பூதம் இருக்கு, அதுலயும் பூதம் இருக்கு. அதான் கணக்கு. பிருத்திவியில பூதங்கள் இருக்கு, சரீரத்திலையும் பூதம் இருக்கு. பிருத்திவிவத் பூதசப்தவாச்சிய பிராண பிரதிஷ்டான शरीरं गायत्री ஏததேவ யஸ்மாத் ஷரீரம் ந அதிஷீயந்தே பிராணாக. அந்த சரீரத்தை தாண்டி இல்ல பிராணன், சரீரத்துல பரவி இருக்கு. அது மாதிரி அப்படின்னு யத்வை தத் புருஷே சரீரமிதம் வாவ தத்யதிதம் அஸ்மின் அந்தః புருஷே ஹிருதயம் அஸ்மின் ஹீமே பிராணாக பிரதிஷ்டிதா ஏததேவ ந அதிஷீயந்தே. இன்னும் போறது ஸ்ருதி. எதுலேருந்து எது வரைக்கும் வந்திருக்கு இப்போ? காயத்ரியிலிருந்து சப்தம், சப்தத்திலிருந்து பூதங்கள், பூதத்திலிருந்து பிருத்திவி, பிருத்திவியிலிருந்து ஷரீரம், ஷரீரத்திலிருந்து பிராணன். பிராணனாச்சா இப்ப அடுத்தது சொல்லுது எத்வைதத் புருஷே சரீரம் இதம் பாவ. அந்த சரீரம் இருக்கே அது என்ன? தத் எத் இதம் அஸ்மின் அந்த புருஷே. அந்த புருஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம். இது அத்தனைக்கும் ஆதாரம் ஹிருதயம்தான். இப்ப வாக்கு இருக்குங்கிற, பிராணன் இருக்குங்கிற, எல்லாம் இருக்கு. எதுலனால இது எல்லாத்துக்கும் ஆதாரம் எதுன்னா ஹிருதயம். ஹிருதயம்னா புத்தி எல்லாம் சேர்த்துதான். த இன்னர் மோஸ்ட் புண்டரீகாக்கியம்னு சொல்றார் பாஷ்யகாரர். அந்த ஹிருதயத்துலதான் அஸ்மின் ஹீமே பிராணாக பிரதிஷ்டிதா. பிராணன் அந்த ஹிருதயத்துக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்கு. சரீரத்துல பிரதிஷ்டிதம் சொல்றோம், ஆனா சரீரத்துக்குள்ளேயும் ஹிருதயத்துல தானே பிரதிஷ்டிதம். அப்ப சரீரத்துக்கான சமம் இங்க பிராணன் பிரதிஷ்டிதமா இருக்கிறதுனால ஹிருதயம். பிராணன் பிரதிஷ்டிதமா இருக்கிறதுனால இந்த பார்த்திவ சரீரம்னு முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் பிராணன் பிரதிஷ்டிதமாக இருக்கிற அதே ஹேத்துனாலேயே ஹிருதயமும் காயத்ரி. பிராணன் ஹிருதயத்துல தான சூத்தமா இருக்கு. ஏத்ததேவன் அதிசீயந்தே அப்படின்னு. எத்வை தத் புருஷே சரீரம் காயத்ரி இதம் வாபததே. உடம்பு சரீரம் காயத்ரியாக இருக்கே, அதனால இதையும் தெரிஞ்சுக்கோ. என்ன? ஏத் இதம் அஸ்மின் அந்தஹா மத்திய புருஷே ஹிருதயம் புண்டரீகாக்கியம் ஏதத் காயத்ரி. இந்த புருஷனுக்கு மத்தியமாக இருக்கக்கூடிய ஹிருதயம், அந்த ஹிருதய புண்டரீகம் காயத்ரி. புண்டரீகா ஹிருதய ஹிருத் புண்டரீகம், இதய தாமரை. அதனாலதான் புண்டரீக வாசம், பவுண்டரிபுரம் அப்படின்லாம் பேர் உண்டு. ஹிருதயத்துல வசிக்கிறார் பகவான், ஹிருதய புண்டரீகத்துல. பவுண்டரி பவுண்டரிபுரம்னு ஒரு ஊர் உண்டு கும்பகோணத்துக்கிட்ட. அந்த மாதிரி அது பாண்டூர்ல இருந்து வந்தது பண்டார்புரம். அது பாண்டவா. பாண்டுனா வெண்மையாக இருக்காங்க. இங்க புண்டரீகம் இது வேற. அதனால பவுண்டரிபுரம் வேற, பாண்டுரங்கன் பண்டரிபுரம் வேற. நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அதை. புண்டரீகாக்கியம் ஏதத் காயத்ரி. அந்த காயத்ரியானது இந்த ஹிருதயம், புண்டரீகம் என்கின்ற
ஹிருதயமாக இருக்கு. கதம் இதியாக அஸ்மின் ஹீமே பிராணாக பிரதிஷ்டிதா. எப்படி இந்த ஹிருதயம்னு திடீர்னு வந்துட்டு உடம்புல இருந்துன்னா இங்கேயும் பிராணன் வந்து பிரதிஷ்டிதமாக இருக்கு. ஷரீரவத்து அத்தகா ஷரீரவத்து காயத்ரி ஹிருதயம். ஷரீரம் வந்து காயத்ரி மாதிரி, ஹிருதயமும் காயத்ரி. ஏததேவ ஜன அதிஷீயந்தே பிராணாக. பிராணன் இதுக்குள்ளதான் அடங்கிறது. ஹிருதயத்துக்குள்ள அடங்குவதால் சரீரத்துக்குள்ள அடங்கிறது. அதனால சரீரம் காயத்ரின்னு சொன்னா அதே காரணத்தினால ஹிருதயமும் காயத்ரி. பிராணோ ஹி பிதா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், புத்திய ஹிருதயம் எடுத்துக்கும் பொழுது புத்தியில வாக்கு அடங்கிடுறது, வாக்குக்குள்ள பிரபஞ்சம் அடங்கிடுறதுங்கிறதுனால அப்படியும் பார்க்கலாம். அதை மோர் அண்ட் மோர் சூக்ஷ்மமா போக போக அதுதானே காரணமா இருக்கு. அதனால அதுவே காயத்ரி பிரம்மமா இருக்கிறதுனால. ஏன்னா இது முழுக்கவே பிரம்மம், எல்லாம் பிரம்மன் தான். அப்போ பிரம்மத்தை வந்து வெளியிலேருந்து உள்ள எடுத்துன்னு போகும் பொழுது பூமியா தெரியறது வாக் பிரபஞ்சமே பிரம்மன். அப்புறம் பிருத்திவியே பிரம்மம். அப்புறம் இந்த சரீரமே பிரம்மம். சரீரம் இல்லப்பா, சரீரத்துக்குள்ள ஹிருதயம். ஏன்னா ஹிருதயத்தினால சரீரம், சரீரத்தினால பூமி தெரியறது, பூமியில வாசம் பண்றதுனால மற்ற எல்லா அனுபவமும் ஏற்படுறது. அப்போ இதெல்லாம் ப்ராக்ரசிவ் எவல்யூஷன். எங்கேருந்து? ஆத்மா, ஆத்மாலேருந்து ஹிருதயம், ஹிருதயத்திலிருந்து சரீரம், இப்படி போகிறது. அதனால எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம்னு சுருக்கி கொண்டு வந்து காண்பிக்கிறது. சமஷ்டியிலேருந்து வெஷ்டிக்கு கொண்டு வருது. வெஷ்டி எல்லாமே ஆனா பை இட் செல்ஃப் பூர்ணம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது அதுக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்றோம். பூமிக்குள்ள சரீரம் இருக்குன்னு நான் தானே பொதுவா சொல்றோம். ஆனா இங்க அப்படியா சொல்லுது ஸ்ருதி? எல்லாமே பூர்ணமான பிரம்மம், எல்லாமே பூர்ணமான காயத்ரி. மொத்த ஜெகத்தே காயத்ரி. பிருத்திவியே காயத்ரி, பிருத்திவியே பிரம்மம். அப்புறம் சரீரமே பிரம்மம், அதுவும் பூர்ணம். ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் பூர்ணம், ஒரு ஒரு சரீரமும் பூர்ணம். எல்லாமே டோட்டல் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து டோட்டல் இல்லை, ஒன்று ஒன்றுமே டோட்டல். அதுதான் நம்ம திருஷ்டி, சாஸ்திர திருஷ்டி. அதனால இது அத்தனையும் காயத்ரினா அத்தனையுமே பூர்ணம், அத்தனையுமே பிரம்மம். தனித்தனியா எல்லாமே கம்ப்ளீட், எல்லாமே பூர்ண பிரம்மன் தான். அது நம்ம லோக்கஸ்ல வந்து இதை தனியா நம்ம பார்க்குறோம், இது தனியா அது தனின்னு வந்து துவைத்தத்தில் தெரியறதே ஒழிய வாஸ்தவத்துல பார்த்தா இது எல்லாம் பூர்ணம் அப்படிங்கறது தான் இங்க காண்பிக்கிறது இந்த இடம். பிராணோ ஹபிதா, பிராணோ மாதா, அஹிம்சன் சர்வபூதானி இதி ஸ்ருதேஹே பூதசப்தவாச்சியாக பிராணாக. எப்படி பிராணனுக்கு பூத சப்த வாக்கியம் வருது? ஏன்னா இந்த இடத்துல பூத சப்த வாக்கியம் சொல்லல, ஏற்கனவே பூதம்னு சொல்லிடுது இல்லையா? பூத சப்த வாக்கியத்துவாத்துன்னு ஒரு ரெண்டாவது இருக்குல்ல சொல்லித்து. அதனால இங்க பாஷ்யக்காரர் அதுக்கு சொல்றார், பிராணோக பிதா பிராணோக மாதா அப்படின்னு சொல்றதுனாலேயே பிராணனுக்கு பூதத்துவம் சித்திக்கிறதுனா. அஹிம்சன் சர்வபூதானி, எல்லா பூதங்களையும் ஹிம்சை பண்ணாம உள்ள இருந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கு. அகெயின் பூத சப்தம் வந்துடுறது அங்க. இம்ப்ளிசிட்லி அது ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி அப்படின்னு இண்டிகேட் ஆகிறதுனால பூத சப்த வாச்சியம்னு சொல்றார். சா ஏஷா சதுஷ்பதா ஷட்விதா காயத்ரி ததேததே ரிச்சா அபியனூதம். ரிச்சா அபியனூக்தம். சா ஏஷா இப்போ சொல்லி முடிச்சுடுத்து, ஹிருதயம் வரைக்கும் வந்தாச்சு. வெளியில இருக்கக்கூடிய சமஷ்டி பிரபஞ்சத்திலிருந்து ஹிருதயம் வரைக்கும் வந்துடுது இல்லையா? எல்லாம் கவர் ஆயிடுது. வெஷ்டி சமஷ்டி காரணம் சூக்ஷ்மம் எல்லாமே கவர் ஆயிடுது. ப்ரொஜெக்டட் வேர்ல்ட், ப்ரொஜெக்டிங் அத்தனையும் கவர் பண்ணிட்டு இப்போ சம்மரைஸ் பண்றது ஸ்ருதி. சா ஏஷா சதுஷ்பதா ஷட்விதா. இந்த காயத்ரி இருக்கே, அவ 4 பாதத்தோடு இருக்கிறவள். 4 குவார்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். 6 சிலபலா எடுத்துக்கும் பொழுது 4 6 24, 8 எடுத்தா 3 24. அப்போ 3 24 ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு பாதம்னு எடுத்துட்டா இன்னொன்று துரியம் பாதம். 4வது பாதம் வந்து அக்ஷரம் இல்லாத பாதம் ஆயிடுறது.
காயத்ரியில 3 பாதம் 8 அக்ஷரம்னு எடுத்துட்டோம்னா 4வது பாதம் அக்ஷரம் இல்லாத பாதம், அதுதான் துரியம். ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய, இல்ல ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்கு அப்பால் இருக்கக்கூடிய, ஆனா அது எல்லாமாவும் இருக்கக்கூடியது எது? பிரம்மமே. அதுதான் துரியம்னு சொல்லுது மாண்டூக்கியம் இல்லையா? அதே மாதிரி காயத்ரியிலையும் 3 பாதம்னு எடுத்தா 4வது அக்ஷரம் இல்லாத துரியம். அதனாலதான் காயத்ரி ஒரு விசேஷம். 3 பாதம் இருக்கு, 4வது பிரம்மமே. இதே இந்த சதுஷ்பாத்வம் 6 அக்ஷரமாவும் எடுத்துக்கலாம். இங்க சாயேஷா சதுஷ்பதா ஷட்விதா காயத்ரி. இங்க ஆனா ஸ்ருதி 4 பாதத்துல 6 அக்ஷரம்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. நம்ம சொன்ன மாதிரி 8 3 பாதம் 1 பிரம்மம்னு எடுத்துட்டாலும் 4 பாதம் தான். ஆனா அத ஷட்விதா 6 விதமாக இருக்கு அந்த காயத்ரி. ததே தத்து ரிச்சாபியனுக்தம், இந்த இருக்குனால சொல்லப்படுறது. எப்படி அந்த 6 விதம்? இப்ப நம்ம பார்த்தோமே, வாக்கு பூத பிருத்திவி சரீர ஹிருதய பிராண ரூபா. வாக்கு காயத்ரி, பூதம் காயத்ரி, பிருத்திவி காயத்ரி, சரீரம் காயத்ரி, ஹிருதயம் காயத்ரி, பிராணம் காயத்ரின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 6 விதம்னு சொல்லுது ஸ்ருதி. சா ஏஷா சதுஷ்பதா. இங்க சதுஷ்பாத்துவம் எப்படின்னா காயத்ரிக்கு பாஷ்யக்காரர் ஷடக்ஷரபதா 6 அக்ஷரமா பிரிக்கும் போது அது பதமாயிடுது. சந்தோ ரூபா சதி பவதி. காயத்ரி ஷட்விதா அப்படி இருக்கக்கூடிய 6 அக்ஷரத்தை இருக்கக்கூடிய காயத்ரி 6 விதமாக இருக்கு. இப்போ 6 பிரிக்கிறது, 4 பாதம் 6 இருக்கிறதுனால அந்த 6 எது? இப்போ 6 விதமாக. அந்த 6 வாக் பூத பிருத்திவி, வாக்கு பூதம் பிருத்திவி, ஷரீரம் ஹிருதயம் பிராணன், இப்படி ரூபமாக சதி ஷட்விதா பவதி. அந்த மாதிரி 6 விதமாக இருக்கு காயத்ரி. இப்போ இவ்வளவு நாளை சொன்னதை இங்க சம்மரைஸ்டா சொல்லுது. வாக்கிலிருந்து ஹிருதயம் வரைக்கும் வாக் பிராணயோகோ அந்யார்த்த நிர்திஷ்டயோகோ அப்படி. இதுல வாக்கு பிராணன் ரெண்டும் நேரடியா காயத்ரின்னு அங்க காண்பிக்கப்படல. பிராணன் காயத்ரின்னு சொல்லல. பிராணன்ற பூதம் வியாபிச்சு இருக்கிறதுனால, எப்படி பூதம் வியாபிச்சு இருக்கிறதுனால பிருத்திவியோ, அந்த மாதிரி பிராணமாகிய பூதன் வியாபிச்சு இருக்கிறதுனால ஹிருதயம் காயத்ரி, சரீரம் காயத்ரின்னு தான் சொல்லித்து. அதே மாதிரி வாக்கு வாக்கு சொல்லியிருக்கு. அது எதுக்காக சொல்லித்து? காயத்ரி வாக்துவம் இருக்கிறதுனால காயத்ரி காயத்ரியா இருக்குன்னு. ஆனா அது ரெண்டும் அந்யார்த்த நிர்திஷ்டமாக இருந்தாலும் சங்கியாபூரணம் பண்ண வேண்டியிருக்கு. 6ன்னு இங்க சொல்லிடுத்து ஷட்விதான்னு. அப்ப அந்த 6 விதம்னு பார்க்கும் பொழுது இதை சேர்த்துதான் சொல்லியிருக்கணும்னு நம்ம இன்ஃபர் பண்றோங்கிறார் அவர். காயத்ரி பிரகாரத்துவம் அந்யதா ஷட்வித சங்கியா பூரண அனுபவத்தேகே. எக்ஸ்பிளிசிட்டா 4த்தை தான் இங்க காயத்ரின்னு சொல்லித்து ஸ்ருதி. எந்த 4த்தை? பூதம் பிருத்திவி ஷரீரம் ஹிருதயம், இந்த 4 தான் காயத்ரின்னு சொல்லித்து. ஆனா வாக்கையும் பிராணனையும் இங்க சேர்த்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த 6 சொல்லித்துன்னு 6த்துக்கு கம்ப்ளீஷன் கிடைக்கும். அதனால அது ரெண்டு அது இம்ப்ளை தான் பண்ணியிருக்கு. நேரடியா அது அங்க சொல்லலைன்னா கூட அதையும் காயத்ரியா தான் அது இம்ப்ளை பண்ணியிருக்குன்னு எடுத்துக்க வேண்டியிருக்குங்கிற. ஷட்வித சங்கியாபூரண அனுபவத்தேகே. இல்லைன்னா 6 நம்பர் வராது. ஆனா 6ன்னு சொல்லியிருக்கேன் ஸ்ருதி. அப்போ எந்த மீதி 2 இது இந்த ஆக்கும் பிராணனுமா தான் இருந்தாகணும். தத்து ஏதஸ்மின்னர்த்தே ஏதத் காயத்ரியாக்கியம் பிரம்ம, காயத்ரி அனுகதம் பிரம்ம, காயத்ரி முகேனோக்தம் பிரம்ம, ரிச்சாபிமந்திரேன அபியனுக்தம் பிரகாசிதம். ரிக்குனாலையும் ரிக்கு மந்திரங்களாலையும் சொல்லப்படுறது அதே பிரம்ம. எந்த பிரம்மன்னா இத மாதிரி ஏதஸ்மின் அர்த்தே, இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லப்பட்ட காயத்ரி ஆக்கியம் பிரம்ம, காயத்ரி என்ற பெயருடைய பிரம்மன், காயத்ரி அனுகதம் பிரம்ம, காயத்ரியினால எடுத்து வரப்படுகின்ற பிரம்மம், காயத்ரி முகேன உக்தம் பிரம்ம, காயத்ரி என்ற சந்தசினால் சொல்லப்பட்ட நேத்தின்னு சொல்லப்பட்ட பிரம்மமானது ரிச்சா பி மந்திரேன அபியனூக்தம் பிரகாசிதம், ரிச்சா அபியனூக்தம் இந்த ரிக்கு மந்திரத்தினாலையும் பிரகாசிக்கப்படுகிறது. தாவானஸ்ய மகிமா அப்படின்னு வாக்கியம்.
ததோ ஜாயாம்ஸ்ச பூருஷः பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவீதி. இந்த இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏதாவானஸ்ய மகிமா புருஷ சூக்தத்துல வரக்கூடிய இந்த இருக்கே, அதை இங்க இத்தின்னு கோட் பண்றது. எது? ஸ்ருதியே கோட் பண்ணுது. தாவானஸ்ய மகிமா, ஏதாவான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல தாவானஸ்ய மகிமா ததா ஜாயாம்ஸ்ச பூருஷா, புருஷன் இந்த காயத்ரியை விடையும் ஜாஸ்தியானவன். அதுதான் தாவான்றது. ஏதாவான் ஏன் இங்க தாவான் இது வரைக்கும் சொல்லியிருக்குங்கிறதுனால அஸ்ய மகிமா தாவான். எந்த மகிமை? காயத்ரியினுடைய மகிமை. எந்த அளவு? தாவான்னா அந்த அளவுன்னு அர்த்தம். எந்த அளவு? இந்த வாக் பிரபஞ்சம், பிருத்திவி, ஹிருதயம், இந்த மாதிரிலாம் 6 விதமா சொல்லியிருக்கேன். அத்தனை அப்படி ஒரு விஸ்தாரம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காயத்ரி தான். அந்த அப்படி இருக்கிற காயத்ரியை விட புருஷன் உயர்ந்தவன். ஏன்? பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவீதி. இந்த காயத்ரி பதத்தினால என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ, இந்த மொத்த வாக் பிரபஞ்சம், மொத்த பிருத்திவி, எல்லா பூதங்கள், எல்லா பிராணன்கள், எல்லா ஹிருதயம் எல்லாம் சேர்த்து என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் அந்த புருஷனுக்கு 1/4 பாகம்தான். மீதி 3/4 பாகம் எங்க இருக்குன்னா அமிர்தம் திவி. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மேலாக இருக்கு. ஏன் மேல இருக்கு? ஏன்னா பரமார்த்த சத்திய ரூபா அவிகாரஹா புருஷஹான்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். இதனுடைய சொரூபம் அவிகாரமாக பரமார்த்த சுரூபமாக இருக்கே, அது இந்த சகுணமாக தெரிகிற ஜெகத்தை விட 3 மடங்கு அங்க இருக்கு. இதை விட ஜாஸ்தி, இதை விட உயர்வானது. அது சூக்ஷ்மதரமாக இருக்கிறதுனால வைகுண்டத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை விடையும் சூக்ஷ்மமானது, பரமார்த்த சத்திய ரூபமானது உயர்வானது. அது 3/4 பங்கு. அதுதான் 1/4 பங்கு தான். இந்த தெரிகின்ற காயத்ரிங்கிற சப்தத்தினால இத்தனை சொல்லித்த, எல்லாத்தையும் சொல்லித்து, அத்தனையும் அதுல அடக்கிடுத்து. ஆனா அடங்கினது அத்தனையுமே 1/4 பாகம்தான். இந்த திரிபாதசிய அமிர்தம் திவ்ய வச்சுட்டு தான் மற்ற அந்த துவைதாதிகள்லாம் என்ன பண்றா? இப்போ பகவான் எங்கேயோ உட்காண்டிருக்கார், இங்க நீ பாக்குறதெல்லாம் ஆனந்தம்னாலும் இது அல்ப ஆனந்தம். பகவான் அவருக்கு பரம ஆனந்தம். இங்க அல்ப சக்தி, பகவான் பரமசக்தி. அந்த கல்யாண குணம் இவ சொல்றாளே, சகல கல்யாண குண சம்பன்னஹா. அந்த குணங்கள்லாம் எப்படி குணம்னா, இதே குணம் நம்ம அவ சொன்னா அப்புறம் ஈஸ்வரனுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லையோ. அதனால அவன் என்ன சொல்லுவான், இந்த குணங்கள்லாம் தெரியறதே அது இங்க நமக்கு இருக்கிற குணத்தை விட பல மடங்கு விசேஷமா அந்த பகவான்கிட்ட அந்த குணம் இருக்கும். உங்ககிட்ட கிருப்பை கருணை பண்றது ஒன்றையும் இருக்கு, ஆனா பகவான்கிட்ட என்ன, பகவான்கிட்ட அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கருணை. உங்ககிட்ட சக்தி இருக்கு, பகவான்கிட்ட இருக்கிறது ஸ்பெஷல் டைப் சக்தி. உங்ககிட்ட செல்வம் இருக்கு, பகவான்கிட்ட இருக்கிறது ஸ்பெஷல் டைப் செல்வம். இந்த மாதிரி. ஏன்னா அது திரிபாதம் 3/4 இருக்கு. உன்னால கல்பனையே பண்ண முடியாது, அப்படி ஒரு இது அங்க இருக்கு அப்படின்னு ஒரு கல்பனையா இவன் பண்ணுவான். பட் இங்க அது இல்ல சொல்லப்படுறது. பரமார்த்த ரூபமாக பகவானுடைய ஸ்வரூபம் சகுணத்தை விட நிர்குணமா இருக்கிற ஸ்வரூபம் விசிஷ்டதரம். எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக ஆக அதனுடைய ஸ்கேல் ஜாஸ்தி ஆயிடுறது எப்பவுமே. நம்ம எவ்வளோ இடத்த நம்ம ஸ்தூலமான உடம்பு வியாபிக்கிறதோ அதை விட சூக்ஷ்மமான வாயு வியாபிக்கிறது. வாயு எவ்வளோ வியாபிக்கிறதோ அதை விட சூக்ஷ்மமான ஆகாசம் வியாபிக்கிறது. அப்ப ஆகாசத்தை விட சூக்ஷ்மமான பிரம்மமானது இதை விடையும் பல மடங்கு வியாபிக்கணும் இல்லையோ. அதனால அதுக்கு இதை விட ஒரு விசேஷம். ஜாயா, ஜாயான்னா உயர்வானதுன்னு அர்த்தம். இதை விட ஒரு உயர்ந்த தன்மை இருக்கு. மகத்தரகான்னு சொல்றார் பாஷ்யக்காரர். மகத்துவம், பெரிய தன்மை. எதுக்கு? பிரம்மத்துக்கு. அப்படிங்கிறதுனால அதுக்கு எடுத்துன்னு போகிறது. ஆக்சுவலி இந்த உபாசனை வழியாகவே பிரம்மத்தை காண்பிக்கிறது இந்த இடத்துல காயத்ரி உபாசனை. அதனாலதான் சர்வம் பிரம்ம, பிரம்மமே காயத்ரி. காயத்ரி சந்தசே
காயத்ரி சந்தஸ்கே அந்த விசேஷம். காயத்ரி மந்திரம் கூட இல்ல. விஸ்வாமித்திரர் பார்த்த காயத்ரி மந்திரம் ஒண்ணு, அதுக்கு விசேஷம் இருக்கு. இந்த இடத்துல காயத்ரி சந்தஸே அவ்வளவு விசேஷமா பரபிரம்மமாகவே சொல்லப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you. ஹரி ஓம்.